தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஐநா சபை பாதுகாப்பு கவுன்சிலின் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவில் 15 நாடுகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். சீனா இதன் தலைவராக உள்ளது. துணைத் தலைவராக பாகிஸ்தான் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தாலிபான் தடை குழுவுக்கும் பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ளது. இதற்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறியதாவது: ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பயங்கரவாத எதிர்ப்பு குழு துணைத் தலைவராக பாகிஸ்தானை அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது, ஏற்க முடியாதது. பயங்கரவாதத்தில் ஈடுபடும் குற்றவாளி பாகிஸ்தான். அதனால் பாதிக்கப்பட்ட நாடு இந்தியா. இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடாது. சர்வதேச நாணய நிதியம், ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவை பாகிஸ்தானுக்கு வழங்கும் கடன்கள் அந்நாட்டு இராணுவ செலவை அதிகரிக்கவே உதவி செய்யும். அதை கொண்டு பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குகிறது. பாகிஸ்தானை அதனுடைய தவறுகளுக்கு பொறுப்பேற்க செய்வது இந்தியாவுக்கு மட்டுமின்றி சர்வதேச சமூகத்துக்கும் அவசியமாகும். நிதி தடுப்பு பணிக்குழுவின் கருப்பு பட்டியலில் பாகிஸ்தானை மீண்டும் சேர்க்க வேண்டும். 2008 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் முதலில் பாகிஸ்தான் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அதன்பின் 2012, 2018 ஆண்டும் அந்த பட்டியலில் பாகிஸ்தான் சேர்க்கப்பட்டது. அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்ட ஒசாமா பின் லேடன் பதுங்கியிருந்தது பாகிஸ்தானில்தான். அங்குதான் அவன் கண்டுபிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இரட்டை கோபுர தாக்குதலுக்கு திட்டம் வகுத்து கொடுத்த காலித் ஷேக் முகமதும் ஒரு பாகிஸ்தானிதான். இவற்றை கருத்தில் கொண்டு சர்வதேச சமூகம் இந்தியாவை ஆதரிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார்.